என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சியின் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 20/12/2023 அன்று புதன்கிழமை மாலை 5:23க்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி உள்ளார். இந்த பெயர்ச்சி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு நாளாக 7.5 சனி காலகட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 7.5 சனி பகவான் நிறையா கஷ்டங்களை வாரி வழங்கி இருப்பார். ஒன்றல்ல ரெண்டல்ல, நிறையா கஷ்டங்கள். பாரப்பா 12 ஜென்மம் 2 பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சரணோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடு போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுவேருக்கு கொடியவனாகி விளங்குவான் புவிதனிலே விளங்க கேளே அப்படின்ட்டு சித்தர் புலிப்பாணி அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த 7.5 காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, உடம்பு ஹீட் ஆகும், அதனால் அம்மை பேதி வர்றது, கையிருப்பு கரையும், வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டெல்லாம் அடகுக்கு போயிடும், சொந்த பந்தத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டாகும், நிம்மதி இல்லாமல் சுற்றி திரிவார்கள். இப்படியெல்லாம் சித்தர் புலிப்பாணி அவர்கள் சொல்லியிருப்பார். இது மட்டுமில்ல, இன்னும் நிறையா ஏற்பட்டிருக்கும். கடன்கள் ஏற்பட்டிருக்கும். கடன்களை கட்ட முடியாமல் திணறி இருப்பீர்கள். பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள் ஏற்பட்டிருக்கும். மெடிக்கல் செலவை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கடன்கள் மூலியமாக நிறையா விரக்தியை ஏற்படுத்தி இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் பிரச்சனை, டென்ஷனு, பல வகையில் கடனை வாங்கிட்டு கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறது, வாக்கு நாணயங்கள் மாறுறது, இதனால் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாமல் மனசை ரொம்ப கவலைப்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல்லாம் அப்படி இல்லை. உங்களுக்கு நல்ல காலம் வந்து விட்டது. முத்தான சனி பகவான் 3வது வீட்டுக்கு பெயர்ச்சியாகிவிட்டார். பாரப்பா இன்னும் ஒரு பகரை கேளு, பானுமைந்தன் பால்மதிக்கு 3 வந்தால் சீரப்பா மேம்பாடு சௌக்கியம் செம்பொன் சிவசிவா கிட்டுமடா வேடல் கூடும் கூரப்பா கோதையினால் பொருளும் சேரும் கொற்றவனே குடிநாதன் வலுவைப்பாரே ஆரப்பா போகருடைய கடாட்சத்தாலே அப்பனே புலிப்பாணி அடைந்திட்டேனே அப்படின்னார். சனி பகவான் உங்களது ராசிக்கு 3வது வீட்டில் பெயர்ச்சியாகிவிட்டார். இனிமேல் உங்கள் காலம்தாங்க. தொழிலில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நிவர்த்தி ஆகிறது. சனி பகவான் 3வது வீட்டில் வந்தோடனே நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இந்த சனி பகவான் மூலியமாக 3க்கு வந்தோடனே குடும்பத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆயிரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம், சடங்கு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகம் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும்.
புதிய மனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். உங்களது பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தெய்வ வழிபாடு, தீர்த்த யாத்திரை சென்று வருவீர்கள். ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா 7.5 காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இனிமேல் நீங்கள் தெய்வ வழிபாடுக்கு சென்று வருவீர்கள். நீங்கள் விருப்பப்பட்ட கோயிலுக்கு சென்று வருவீர்கள். தீர்த்த யாத்திரை சென்று வருவீர்கள். மனசு நிம்மதியாக இருக்கும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு இனி வேலை கிடைக்கும். வாகன யோகம் இல்லாதவர்களுக்கு இனிமேல் கண்டிப்பாக வாகன யோகம் கிடைக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி இந்த தொழிலே வேணாம்ப்பா, விட்டுட்டு நம்ம வேறு தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நிறையா பேர் போயிருப்பீங்க 7.5 காலகட்டத்தில். இனிமேல் நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்களுடைய பழைய தொழிலுக்கே வருவீங்க. உங்களுடைய பழைய தொழில் விருத்தியாகும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தொழிலில் லாபங்கள் நிறைய கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள், இது விற்கவே விற்காது, இந்த சரக்கு இனிமேல் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லா சரக்கும் விற்பனை ஆகி போயிடும். இதனால் உங்களுக்கு நிறையா தன யோகங்கள் கிடைக்கும். அதை வச்சு இன்னும் புதிய தொழில் செய்வீர்கள். அதன் மூலியமாகவும் லாபங்கள் கிடைக்கும். பேங்க்கில் லோனை போட்டு புதிய தொழில் செய்வீர்கள். அல்லது புதிய மிஷினரி வாங்குவீர்கள். எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது நல்ல நேரங்க. இரும்பு தொழில், எண்ணெய் தொழில், அழுக்கு தொழில், இப்படி பழைய இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இது நல்ல யோகங்க. உத்தியோகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்தில் இடம் மாறுதல்கள் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அதே மாதிரி கல்வியில் மாணவர்களுக்கு அதிக நாட்டம் செலுத்துவார்கள். அதாவது தனுசு ராசியில் பிறந்த மாணவர்கள். திருமணம் கைகூடும். குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் உங்களுடைய நண்பர்களின் சுபகாரியத்துக்கு கலந்து கொண்டு நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இப்படி தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் வந்துள்ள சனி பகவான் பல யோகங்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு நாளாக 7.5 சனியில் பட்ட பாடு, பட்ட கஷ்டங்கள் நிறையா, இது பூராமே நிவர்த்தியாக போகுதுங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, இதெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நன்றிங்க. எல்லா வல்ல இறைவன் அருளால் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் தொழில், மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. வணக்கம்.